ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஃபெதர் ட்ராயிங் வரைய போகிறோம். நேற்றுக்கு ஏன் வந்து வீடியோ எடுக்கலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் நேற்றுக்கு வந்து ஒர்க் இருந்ததுனால வீடியோ எடுக்கலை. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு நாள் வந்து தள்ளி போடுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 14 days நடக்கும் அவ்வளோதான். 2 December தான் ரிசல்ட் கொடுக்க போகிறோம். எல்லாருமே ஒரு வேளை உங்களுக்கு நியூவாக ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கிவ்அவேல இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு வந்து நான் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி விட்ருங்க. அப்போ உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கிவ்அவே கிஃப்ட் எல்லாமே ஆர்டர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒரு 25th 28th வந்துடும். உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிவ்அவேயோட ரூல்ஸ் வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன். போன வீடியோ சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நான் அங்கே கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் அதுக்குள்ளே வந்து கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து கேமலின் ஆயில் பேஸ்டல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேமலின் ஆயில் பேஸ்டல் 50 shades தான். நான் வந்து லைட் பர்பிள், வைலட், அதுக்கப்புறம் லைட் பிங்க், அதுக்கப்புறம் நார்மல் பிங்க் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கலர்ஸ்லாம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். அடுத்தது வந்து வேறு என்னென்னா ப்ளூ, லைட் ப்ளூ, அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே நாம் வந்து ரொம்ப நார்மலாக அடித்தாலே போதும். இது வந்து ரொம்ப ஃபெதர் ட்ராயிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைன் போட்டுட்டு அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ளூ உங்களுக்கு அடிச்சுக்கோங்க. நான் வந்து டார்க் ப்ளூ அடிச்சுட்டு அடுத்தது ஒரு லைட் ப்ளூ கிடையாது, அது இன்னும் வந்து கொஞ்சம் லைட்டான, அதாவது லைட் ப்ளூவை விட கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ளூ வந்து நான் அடிச்சிருக்கேன். அதுதான் நான் இப்போ அடிச்சிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட இஷ்டம்படி வந்து கலர்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பம்தான். ரொம்ப ஸ்மஜ்ஜும் நீங்கள் பண்ண வேண்டாம். ரொம்ப நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இதை முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு கோடு வந்து கீழேயும் போட்டிருப்பேன் நீலக்க. அடுத்தது வந்து நான் வந்து நல்ல இதை வந்து நம்ம வந்து இயர்பட்ஸ் இருக்குது இல்லையா, இயர்பட்ஸ் இல்லைன்னா காட்டன், நீங்கள் காட்டன் வச்சு கூட இதை நல்லா வைப் பண்ணலாம். அது வந்து அப்படியே சுருடாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். அது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். நான் இயர்பட்ஸில் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் வளைஞ்சதுனால என்னால் யூஸும் பண்ண முடியல. அதனால தான் வந்து அப்படி ஆயிடுது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நல்லா அதை நீங்கள் இந்த ஸ்மூத்னிங் கொடுக்கணும். அப்படியே வந்து அது அழகாக கொடுக்கணும். அப்படியே நல்லா வந்து அது வந்து ஒரு அப்படியே வந்து நீங்கள் ஸ்மூத்தாக கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு எஃபெக்ட் வரும். அது வந்து ஒரு எஃபெக்ட் வர்றதுனால அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வந்து ஃபெதர் மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். அது வந்து ஆனால் அப்படி வராது. அப்போ வந்து நான் வந்து கீழே வந்து ஒயிட்டெல்லாம் கொடுத்தேன். அதனால் நம்ம வந்து இப்படி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இது ஜாஸ்தியாக தான் எப்படி அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நிறையவே காட்டியிருப்பேன். ஏன்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தப்பாக செஞ்சுருவீங்க. அப்போ வந்து இது டோட்டலாக வந்து ஒரு மாதிரி மாறிடும். பட் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், இதை நல்ல இப்போ நீங்கள் டார்க் ப்ளூவும் இப்போ லைட் ப்ளூவும் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நடுவில் இருக்க பாட்டை நல்லா ஸ்மச் பண்ணி விடுங்க. நான் செஞ்சுட்டுருக்க மாதிரி அதில் வந்து ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் தான் கிடைக்கணும், தவிர அந்த ஆயில் பேஸ்டல் வந்து கிறுக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி காட்டன் யூஸ் பண்ணலாம், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இயர்பட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். துணி யூஸ் பண்ண வேண்டான்னு எனக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஏன்னா துணி வந்து ஒரு மாதிரி அது கொஞ்சம் கருப்பும் ஆகிடும். ரொம்ப பழைய துணினா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். புது துணியை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து என்ன கலர் நம்ம அதை நல்லா என்கிட்ட இப்போ வந்து ரெட்டு வந்து நான் காலி பண்ணதுனால என்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் மல்டி கலர் கூட நம்ம பண்ணலாம். கலர்ஸ் வந்து உங்கள் விருப்பம். இப்போ நீங்கள் பர்பிள் செய்கிறீங்கன்னா லைட் பர்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் 50 shades வாங்கினதுனால அதுவும் கேமலின் பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து அப்படி பண்ணுறீங்கன்னா கூட அப்படி பண்ணிக்கலாம்.
அது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து நம்ம வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பிராண்ட் வேறு. நீங்கள் வந்து நிறைய பிராண்ட் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். நீங்கள் அதில் வந்து பட் நான் சொல்கிற மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் வேரி கூட பண்ணிக்கலாம். ரெட்டு, பிங்க், எல்லோ, ஆரஞ்ச், பர்பிள், ப்ளூ அந்த மாதிரி அந்த ஒரு ரோலை பண்ணுங்கள். அது அப்படியே டோட்டலாக மாறி ஒரு மாதிரி பண்ணிடாதீங்க. அப்போ வந்து அதனால் நல்லாவே நீங்கள் வந்து ஸ்மச் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் 3 டைப்பில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். துணி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கூட துணி எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். அதை நான் வேண்டாம் சொல்லலை. நல்லா வந்து ஒயிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த போரிங்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் நான் சொல்ல மாதிரி நீங்கள் மர்ஜ் மட்டும் பண்ணிக்கோங்க. மர்ஜ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நான் வந்து இதை முடித்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒயிட்லாம் கூட மிக்ஸ் பண்ணி அந்த லைட் கலர்ஸ் மட்டும் ஒயிட் மிக்ஸ் பண்ணி பண்ணேன். அதை நான் உங்களுக்கு காட்டலைங்கிறதுனால நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு கிடையாது. கீழே மட்டும் லைட் கலர் மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து நான் வந்து ஒயிட் கூட ஒயிட் வந்து மேலே யூஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வந்து இதை நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப நீச்சாக ஒரு சூப்பராக அப்படி இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன். அது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அது உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குங்கிறதுனால நீங்கள் இதை வந்து நான் ஒயிட் கூட நான் சொன்ன மாதிரி ஒயிட் வந்து இந்த லைட் கலர்ஸில் மட்டும் நான் ஒயிட் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த கோடில் மட்டும் நான் வந்து பிளாக் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.